ஏஷியா கப் 2025 T20 ஃபார்மேட்ல துபாயில நடக்க போகுது. அதுக்கான ஸ்குவாட பிசிசிஐ செலக்ட் பண்ண போறாங்க. நானும் என்னோட ஸ்குவாட செலக்ட் பண்ண போறேன். அடுத்த வருஷம் T20 வேர்ல்டு கப் வரப்போகுது. அதனால அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நான் இந்த டீமை செலக்ட் பண்ண போறேன். இந்த சீரிஸ் முடிஞ்ச உடனே வெஸ்ட் இண்டீஸ் டூர் வருது. அதுல டெஸ்ட் சீரிஸும் இருக்குது. அந்த சீரிஸை கன்சிடர் பண்ணி தான் பிளேயர்ஸை வந்து பிக் பண்ண போறேன். என்னதான் சுப்மான் கில், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், முகமது சிராஜ் எல்லாருமே டெஸ்ட் சீரிஸ்ல இங்கிலாந்துல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அவங்கள வந்து நான் T20 ஃபார்மேட்ல மிக்ஸ் பண்ண விரும்பல. ஓப்பனர்ஸா அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனையும் தான் நான் கண்டினியூ பண்ண போறேன். 1 டவுனுக்கு திலக் வர்மா, 2 டவுனுக்கு சூரியகுமார் யாதவ், அவர் தான் கேப்டனாகவும் இருக்க போறாரு. அதுக்கப்புறம் நான் ரிங்கு சிங் எடுக்க போறேன். அவருக்கு பதிலா ஸ்ரேயாஸ் ஐயரை நான் ஸ்குவாட்ல வச்சுக்குவேன். மேட்சுக்கு தகுந்த மாதிரி யாரையோ ஒருத்தரை மாத்தி மாத்தி நான் டீம்ல செலக்ட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரான ஹர்திக் பாண்டியா, ஆல்ரவுண்டரான வைஸ் கேப்டனான அக்ஷர் பட்டேல் தான் நான் சூஸ் பண்றேன். இந்த இடத்துல ஹர்திக் பாண்டியாக்கு ஒரு பேக்கப்பா சிவம் டியூபேவை நான் ஸ்குவாட்ல வச்சிருப்பேன். அது போக இதே ஸ்பாட்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை வந்து நான் ஸ்குவாட்ல பேக்கப்பா வச்சிருப்பேன். அவர் வந்து ஜிதேஷ் சர்மா. அவர் வந்து ஒரு ஃப்ளோட்டா கூட யூஸ் பண்ண முடியும். அவர் இன்கேஸ் சஞ்சு சாம்சனோட ஆப்சன்ஸ்ல ஜிதேஷ் சர்மாவை நம்ம ஓப்பனிங் கூட பிளே பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம பவுலர்ஸுக்கு போகிறோம். ஸ்பின் பவுலிங் இடத்துல வந்து வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்னாய். இதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்ஷதீப் சிங். இவங்களுக்கு பேக்கப்பா பிரசித் கிருஷ்ணாவை நான் வச்சிருப்பேன் டீம்ல. இதுதான் என்னுடைய 15 பேர் கொண்ட ஸ்குவாட். இந்த ஸ்குவாடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஸ்குவாட் என்னவா இருக்கும் அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க.